2011 அந்த பீரியடுக்கு கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் பண்ணி பார்ப்போம். கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு மேஜர் ரீஜெக்ட் பண்ணுறாங்க, சௌரவ் காங்குலியை ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை உண்டாக்குது கொல்கத்தாவோட ஃபேன் பேஸ்கிட்டேருந்து. அவங்களோட ஹோம் டவுன் ஹீரோவை இந்த மாதிரி அன்செரமோனியஸாக அனுப்புகிறாங்களே அப்படின்னு. பட் டஃப் டெசிஷன்ஸ் ஹேட் டு பி மேட். ஏன்னா கேகேஆருக்கு முதல் 3 சீசன்ஸில் பெருசாக ஒரு ரிசல்ட்னு சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அதனால் கௌதம் கம்பீரை கொண்டு வந்தாங்க. அண்ட் இன்ஸ்டன்ட்லி அந்த சீசன் பெரிய ரிசல்ட் வந்ததானா இல்லை. பட் அதற்கு அடுத்த சீசனே பார்த்தீங்கன்னா கேகேஆர் முதல் முறையாக டைட்டில் ஜெயிச்சதை பார்த்தோம். 2012 அப்புறம் 2014. இதில் முக்கியமான ஒரு காரணகர்த்தா அஃப்கோர்ஸ் கௌதம் கம்பீர். அண்ட் அங்கே ரொம்ப நாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் ஊர்ஜிதமாச்சு. என்ன? கம்பீர் ஒரு அற்புதமான ரீடர் ஆஃப் த கேம். இன்ஃபேக்ட் ராபின் உத்தப்பா கம்பீரோட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஓப்பனிங் பார்ட்னர். அவர் கம்பீரோட நிறையா பிரமாதமான பார்ட்னர்ஷிப் செஞ்சுருக்காரு. அண்ட் கௌதப்பா அப்படிங்கிற ஒரு மானிக்கர் கூட 2 பேருக்கும் இருந்தது, ஒரு அடைமொழி. இந்த 2 பேரோட பேரை கம்பைன் பண்ணி ஒரு போர்ட்மேன்டியூ மாதிரி. அப்போது அவரும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, கௌதம் கம்பீர் எப்போதுமே நான் பார்த்த வரைக்கும் அவர் ஒரு 2-3 overs அஹெட் ஆஃப் த கேம். ஆஸ் கேப்டன் எப்போதுமே ப்ரோஆக்டிவ். அண்ட் நம்ம அவரோட அல்ட்ரா அட்டாக்கிங் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச தைரியமாக சில்லி பாயிண்ட் ஷாட் லேக் வச்சு அட்டாக் பண்ணும் ஒரு கேப்டன் அப்படின்னா ஐபிஎல்ல அது கண்டிப்பாக கம்பீராக இருந்தார். அண்ட் அது மாத்திரம் அல்ல, அவர் செஞ்ச சில நுணுக்கங்கள் ரொம்ப சுவாரஸ்யமானவை. இப்போ சுனில் நாராயண் அகெயின் இப்போ ரீசெண்ட் ஐபிஎல்ல ஆஸ் மென்டார் திரும்ப பேக் பண்ணார். ஓப்பனிங்கில் போய் ஆடுங்க, ஒரு லைசன்ஸ் கொடுக்கறது. அந்த மாதிரி விஷயத்தில் அகெயின் கம்பீர் வாஸ் வெரி வெரி குட். ஃபாஸ்ட் பவுலர்ஸை பேக் பண்ணுறதாகட்டும். அண்ட் ஜென்ரலி பிச்சை ரீட் பண்ணுற ஒரு நுணுக்கத்தில் கூட ஜாக் காலிஸ் ரொம்ப நல்லா ரீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. கௌரவ் கபூர் ஃபேமஸ் ஆங்கர் அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், ஒரு பிச்சை பார்த்து 140 இல்லை இது 180 அப்படின்னு சொல்லிடுவாருன்னு. கம்பீருக்கு ஒரு சிமிலர் பிச் ரீடிங் எபிலிட்டி இருக்குது. அண்ட் அந்த பிச்சுக்கு யார் தேவை? ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு நல்ல ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸில் நீங்கள் பயங்கரமாக அடித்து போடுற போலராக ஆடணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதற்கேற்ற மாதிரி ஒரு போலர் ஆடணும். அண்ட் அந்த மாதிரி ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் டிசிஷன்ஸ் எடுப்பதில் கம்பீர் ரொம்ப ரொம்ப ப்ரோஆக்டிவ். அப்படி தான் நம்ம பார்த்தோம். அண்ட் அக்ஷர் பட்டேல் நம்பர் 5ல் ஆட வைப்பதுக்கும் கம்பீரோட ஒரு கை பெருசாக இருந்தது. அதே மாதிரி கேஎல் ராகுல் மிடில் ஆர்டரில் ஆட முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அவருக்கும் இருந்தது. அவருக்கும் சரி ரோஹித் சர்மாவுக்கும் சரி ஒரு ஷேர்ட் விஷன். அண்ட் அது நம்ம ராகுல் டிராவிடோட காலத்திலே பார்த்தோம். அண்ட் இன் சம் வேஸ் டிராவிட் அண்ட் கம்பீர் ஆர் வெரி சிமிலர். ஒயிட் பாலில் தேர் வெரி 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 அட்டாக்கிங் கோச்சஸ், டாக்டிக்கலி ரொம்ப ஷார்ப் அண்ட் அப் டு டேட்டாக இருக்காங்க. மாடர்ன் கேமோட டிமாண்ட்ஸ் தெரிஞ்சு இருக்காங்க. அதுதான் கம்பீரை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்குது. அண்ட் வருண் சக்கரவர்த்தியை அவர் பேக் பண்ண விதம் கேகேஆர்லேயும் சரி இப்போ இங்கேயும் சரி, தட் மேக்ஸ் ஹிம் ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு கோச். அண்ட் கேப்டனாக இருந்தபோது ஸ்பின்னர் ஃப்ரெண்ட்லி கேப்டனாக இருந்தார். ஸோ கம்பீருக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்கு. அண்ட் அவரும் அமைச்சுக்கிட்டார். அவருக்கான ஸ்கில் செட்ஸ் அதற்கு ஏற்றது. அண்ட் ஸ்பின்னர்ஸை இவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணது ஒரு பெரிய ஃபேக்டர். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா ஒரே ஒரு ஸ்பின்னர் மாத்திரமே பவர் பிளேயில் போடாமல் இருந்தார் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ யாரை எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு யூஸ் பண்ண ஒரு ஒரு கோச். அண்ட் அதோட ரிசல்ட்ஸ் நம்ம கண்டிப்பாக தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் ஒயிட் பால் கிரிக்கெட்டில். ரெட் பால் கிரிக்கெட்டில் அஃப்கோர்ஸ் அவருக்கு இன்னமும் பெரிய டிசைர் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம ஒரு நியூஸ் கூட பார்த்தோம், அதை பற்றி கூட ஒரு சின்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் செக் அவுட் பண்ணலாம் கெத் இஸ் கிரியேட்டிவில். இந்தியா A டோர் இங்கிலாண்டுக்கு ஸ்கெட்யூல் பண்ணணும். நிறைய A டோர்ஸ் வைக்கணும், ஷேடோ டோர்ஸ் இருக்கணும். சீனியர் டோர்ஸ்க்கு முன்னாடி நானே போகிறேன், யங் பிளேயர்ஸை பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா மயங்க் யாதவ் நல்லா போலிங் போடும்போது அவர் மேலேயும் ஒரு கண்ணு வச்சுருந்தார் கௌதம் கம்பீர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லேயும் அவர் ஹீஸ் ஆன் டாப் ஆஃப் திங்ஸ் ஒயிட் பால் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி. அதனால தான் அவரோட அப்பாயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் அப்பாயின்மெண்ட். அண்ட் இந்த வெற்றி ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெற்றி அவருக்கும் சரி இந்திய அணிக்கும் சரி. ஏன்னா அந்த கண்டினியூட்டி தரும். அண்ட் அவரோட தொடர்ந்து அவரோட நுணுக்கங்கள் அவரோட யுக்திகளை கையாளுவதற்கு ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜாக அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கெத் திஸ் கிரியேட்டிவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.